Hi friends, welcome to Edho Onnu channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பூண்டு சட்னி பண்ணிருக்கேன். டிஃபன்க்கெல்லாம் தொட்டு சாப்பிடுற மாதிரி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சீக்கிரமா ஒரு 5 நிமிஷத்துல பண்ணிடலாம். இது யார் வேணா பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம். எல்லா டிஃபனுக்கும் சாப்பிடலாம், தொட்டு சாப்பிடலாம், தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துடலாம். பூண்டு ஒரு 1/4 கப்பு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 50 பல் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ எடுத்துக்கோங்க. வரமிளகாய் ஒரு 10. இந்த சைஸ்க்கு புளி கொஞ்சம், அவ்வளோதான் தேவை. இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப கம்மி. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். அடுத்து பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெயில் கூட செய்யலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ முதல்ல இந்த பூண்டை போட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் வச்சுக்கோங்க. பூண்டு வந்து நல்லா வதங்கணும். மீடியம்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்பதான் இந்த பூண்டு சட்னி நல்லா டேஸ்டியா இருக்கும். அந்த பச்சை வாடை, பூண்டோட பச்சை வாடெல்லாம் போகணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். சாதத்துல கூட சூடா சாதம் வச்சு இதை பிசைஞ்சு சாப்பிடும் போது டேஸ்டியா இருக்கும். கொஞ்சம் காரமா இருக்கும். உங்களுக்கு காரம் வந்து கம்மியா வேணும்னா கம்மியாவும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து வரமிளகாயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த வரமிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியா வேணா கம்மியா போட்டுக்கோங்க. இப்போ இந்த வரமிளகாவும் நல்லா வதங்கணும். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அளவுக்கு வதக்குனீங்கன்னா போதும். ஹை ஃப்ளேம்ல வச்சிடாதீங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா தீஞ்சு போயிடும். வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த சைஸ் அளவுக்கு புளி போட்டா போதும். அதுவும் போட்டு நல்லா வதக்கலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸியா பண்ணிடலாம் ஒரு 5 மினிட்ஸ்லயே. இது எல்லாமே வதக்கிட்டு அரைச்சி தாளிக்கணும், அவ்வளவுதான். இப்போ கடைசியா எல்லாம் வதங்கி வர இந்த டைம்ல கொஞ்சமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். ஆறட்டும். இப்போ இதை வந்து நம்ம வதக்கி எடுத்ததை வந்து மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு வரணும். கொஞ்சமா தண்ணி விட்டு, ரொம்ப தண்ணி விடக்கூடாது, கொஞ்சமா லைட்டா தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கணும் பேஸ்டா. இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். இப்போ அதே கடாயில நம்ம வந்து தாளிக்க போறோம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எப்பவுமே காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போடுங்க. இப்படி போடும் போதே கடுகு வந்து பொரியணும். அப்பதான் நல்லா வாசனையா இருக்கும். நீங்க எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி கடுகு போட்டுட்டீங்கன்னா வாசனையே இருக்காது. அது புரியவே புரியாது.
இதோட 2 வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த பூண்டு சட்னியை இதுல ஆட் பண்ணிக்கலாம். சிம்ல வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க. இப்போ இதை நம்ம அரைச்சு விட்டுருக்க இந்த தண்ணியை கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் பொடி. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் திக்கா ஆகுற வரைக்கும் வதக்கினா போதும். இது திக்காயிடுச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் இந்த மாதிரி கலந்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து உப்பு பத்தலன்னா போட்டுக்கலாம். பாருங்க, இந்த சட்னியை வந்து இதுல ஊத்திட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கலரி விட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திக்காகும். இந்த எண்ணெய்லாம் நம்ம ஊத்திருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெய்லாம் அப்படியே வந்து வெளியே வந்துடும். அந்த ஆயில்ல வெளியே வந்துருச்சுனாலே இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி, கரெக்டா வெந்திருக்கு, ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆயில் எல்லாமே வந்துருச்சு பாருங்க வெளியே, எவ்வளவு திக்காயிடுச்சு பாத்தீங்களா? அவ்வளவுதான், கரெக்டான ஸ்டேஜ் இதுதான். நம்ம இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பூண்டு சட்னி ரெடி. இது நீங்க வந்து இட்லி, தோசை, தயிர் சாதம், ரசம் சாதம் எதுல வேணா தொட்டு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஏதோ ஒன்று இருக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை.